யாரு செட்டிங்க எங்க மேலே தீவிரவாதின்னு முத்திர குத்தாதீங்கன்னு சொல்லி லூப்ல மதச்சிறுபான்மையினர் இன்னும் பலர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொது சமூகத்திற்கு அது காதில் கேட்ட மாதிரி தெரியல. அப்புறம் படத்தில் முக்கியமான எலமெண்ட் யுவன் சங்கர் ராஜா. வழக்கமாக படத்தில் அவர் வந்து இசையாக இருப்பார், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருப்பார். அந்த படத்தினுடைய சோலா ஆன்மாவாக யுவன் சங்கர் ராஜா இருக்கிறார். அவருடைய குரல் படம் முழுக்க கேட்டபடி இருக்கிறது. வந்தான் சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தான் சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தான் சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தான் சுட்டா செத்தா ரிப்பீட்டு. உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா பொங்கடா பொங்கடா, பொல்லாத புசலும் வேசலும் ஏனடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்தவனா முஸ்லீமா இல்லை இந்துவா. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னால் இளையராஜா அவர்கள் இசையமைத்து கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாட்டை ஒன்லைனாக வச்சுக்கிட்டு அல்லது இந்த பாட்டை கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற படம் தான் மாநாடு. அப்துல் காலிக்னு ஒருத்தர், அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் எல்லோரும் திட்டமிடுகிறார்கள், ஆனால் இறைவனே சிறந்த முறையில் திட்டமிடுகிறவன் அப்படின்னு பொருள்பட ஒரு வாசகத்தை அவர் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்றார். இதை ஒத்துக்க முடியாத ஒரு ஜோம்பி கூட்டம் அவரை போய் பிராண்டுது. என்ன சொல்லி பிராண்டுது? ஏங்க உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் ஒரு பிரபலம் இல்லையா, நீங்கள் வேறு மதத்தை இருந்தீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களை பின்பற்றணும், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பிராண்டுது. வழக்கமாக என்ன டே போட டே அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் அவர், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழன், நான் ஒரு இஸ்லாமியன், எனக்கு ஒரு மத நம்பிக்கை உண்டு, அதன்படி நான் அதை பகிர்ந்தேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது தேசிய இனம், மொழி, அப்புறம் மத நம்பிக்கை எல்லாமே வெவ்வேறு விஷயங்கள். இதை போட்டு குழப்பிக்க கூடாது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் அரேபியாவில் மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இவ்வளோ விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் அறியாமையில் வெறுப்பை சுமந்துக்கிட்டு மற்றவங்கள பிராண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இப்படின்னு விளக்கம், நீளமான விளக்கம். சாதாரணமாகவே நம்ம யாருக்கும் இப்படியான ஒரு ஜாம்பித்தனத்திற்கு விளக்கம் கொடுக்க மாட்டோம், கடுமையான கோபம் வரும். ஆனால் ஒரு சக இந்தியன் என்கிற முறையில் சக இந்திய சகோதரருக்கு நான் இதை விளக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை கூட ஒரு அடையாளம். நம்ம வந்து நாட்டை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை நம்ம சொல்கிறோம், அந்த அடையாளத்தில் யாருமே திருப்தி அடைய மாட்டாங்க. யார் நீங்கள், எந்த ஊர், எந்த தெரு, என்ன மதம், உங்கள் அப்பா யார், உங்கள் ஆட்டுக்குட்டி யாருங்கிற வரைக்கும் கேட்பாங்க. அப்படியான ஒரு ஊரில் இப்போ நம்ம சொன்ன இந்த அப்துல் காலிக் மாதிரி நீங்கள் வந்து அப்துல் சமத் ஆகட்டும், முகமது லத்தீஃப் ஆகட்டும், முகமது ஆகட்டும், ஹுசைன் ஆகட்டும், அல்லது நூருதீன் ஆகட்டும், சம்சுதீன் ஆகட்டும், ஃபிரோஸ் ஆகட்டும், எல்லோருக்கும் இப்படியான ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிற ஒரு சூழல். அந்த சூழலில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தில் வர்ற நாயகன் பிறந்த ஊர் உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு பகுதி. டைரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை நாயகனுடைய பிறப்பிலே வச்சிருக்கிறார். சுற்றி ஒரு மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. மதக்கலவரத்திற்கான காரணம் ஒரு மசூதியை இடித்து விட்டார்கள். அந்த சூழலில் ஒரு இந்து குடும்பம் அந்த கருவுற்று இருக்கிற அந்த தாயை அழைத்து போய் ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு, கால பைரவர் கோயிலுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க, குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் நம்முடைய நாயகன். ரொம்ப ரொம்ப முக்கியமான சூழல். இதை கட்டமைக்கிறதுக்கே இயக்குனருக்கு மிக பரந்த மனசும் ஒரு துல்லியமான ஒரு கண்ணோட்டமும் காலத்திற்கு பொருத்தமான கண்ணோட்டமும் தேவை. அது இயக்குனர் வெங்கட் பிரபுக்கு வாய்த்திருக்கிறது. என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் மும்பை தாராவியில் நான் வந்து புரோட்டா கடையில் சந்தித்தேன். அவர் வந்து நட்பானதுக்கு பிறகு ரொம்ப நெருக்கமாயிட்டார். ஒரு நாள் சொன்னார், மகள் நான் செத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், 92 93 கலவரம் நினைவு இருக்குதா அப்படின்னாரு. ஆமாம் நினைவு இருக்குது. அந்த கலவரத்தப்போ என்னை வந்து நான் குழந்தை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இடையில் சண்டையில் சுன்னத் செய்ய மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது செய்யலை. அதனால் நான் வந்து வெளியில் கோழிக்குண்டு விளாண்டுட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து என் கழுத்தில் கத்தி வைக்கிறான், டவுசரை கழட்டுன்னு சொல்கிறான். டவுசரை கழட்டி காமிச்சேன், விட்டுட்டு போயிட்டான். இப்போ நான் நினச்சி பார்க்கும் பொழுது ஒருவேளை அன்றைக்கி சுன்னத் செய்யப்பட்டிருந்தா அன்றைக்கி நான் உயிரோடு இல்லை அப்படின்னு அவர் சொன்னாப்படி. அதுதான் இந்த அப்துல் காலிக்குடைய அந்த இமேஜை பார்க்கும்போது, அந்த கதையை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள் தங்களுடைய துயரங்களை சுவாரஸ்யமாக சொல்ல தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் சார்பாக இந்த படத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் செய்நேர்த்தியோடு கெத்தா உரிமையோடு சொல்லியிருக்கிறார். பிரேம்ஜி கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, யுவன் சங்கர் ராஜாவுடைய மதமாற்றம் தொடர்பாக கேட்ட உடனே அவனுக்கு ஒரு கடவுளை பிடிக்குது, அவன் கும்பிடுறான், அதை போய் நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ ஏன் அந்த கடவுளை கும்பிடுறேன்ட்டு. யார் யாருக்கு எப்படி கடவுளை பிடிக்குதோ அவங்க கும்பிட்டு போகிறாங்க. லவ் இஸ் காட், காடுங்கிறது ஒன்று தாங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த படத்தினுடைய லைன். அது அப்படியே சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்தே சொல்லணும்னா, எங்கள் அண்ணன், அவன் பேர் சஞ்சய், சின்ன வயசுலேயே அவன் சென்னைக்கு வந்துட்டான். வந்தவன் அவனை ஒரு இஸ்லாமியர் தான் எடுத்து வளர்த்தார், அமீர்ங்கிற பெயரோடு. இப்போ வரைக்கும் அமீரை நேசிப்பதில் எனக்கு எந்த தடையும் இல்லை. அதுதான், அப்படி தான் நம்ம எப்பவுமே இருந்திருக்கிறோம். அமீரையோ ஷாகுலையோ மொஹிதீனையோ நேசிப்பதில் நமக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நடுவில் சில மதவாத நோக்கம் கொண்டவர்கள், அரசியல் நோக்கம் கொண்டவர்கள் எப்படியெல்லாம் வெறுப்பை விதைக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக துல்லியமாக ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, ஒரு கேம் மாதிரி ஒரு மேஜிக் செஞ்சு காமிச்சிருக்கிற. அந்த மேஜிக்கில் இதுதான், இந்த சமத்துவம் தான் நமக்கு அடிப்படையான ஒரு இழை அப்படிங்கிறத இயக்குனர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரை இந்த திரைப்படம் நடக்கிற களமாக இயக்குனர் தேர்ந்தெடுத்தது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தமிழ் சினிமா திரையுலகத்தில் கோயம்புத்தூரில் தமிழ் படித்த தீவிரவாதி அப்படின்னு படத்தில் டயலாக் வைக்கிற உலக நாயகன்கள் சூழ்ந்து இருக்கிற தமிழ் திரையுலகில் கோயம்புத்தூரில் என்ன நடந்திருக்கும்? கோயம்புத்தூரில் நடந்த மதக்கலவரம் நமக்கு தெரியும், குண்டுவெடிப்பு தெரியும். இதை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை பரப்புகிற வேலையை செய்து வருகிற அரசியல் நோக்கம் கொண்ட சுயநலப் பேர்வழிகள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கோயம்புத்தூரை களமாக வச்சு இயக்குனர் ரொம்ப ஷார்ப்பாக அடிச்சிருக்கிறாரு. கோயம்புத்தூரில் நடந்த அந்த கலவரத்தை பற்றி எழுத்தாளர் சம்சுதீன் ஹீரா அவர்கள் மௌனத்தின் சாட்சியங்கள்னு ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த நூல் எந்த நீதி உணர்வை கோரியதோ அதே நீதி உணர்வை இந்த திரைப்படம் கோருகிறது. அந்த வகையில் ஒரு இலக்கிய தன்மையும் இந்த திரைப்படத்திற்கு இருக்கிறது. அப்படி தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கோவையில் அந்த கலவரத்திற்கு காரணமான அந்தோணி செல்வராஜ் அவர்களுடைய படுகொலை, அதை வைத்துக்கொண்டு மதவெறியர்கள் நடத்திய வெறியாட்டம், படுகொலைகள், அதை எப்படி ஒரு நெக்ஸஸோடு இருந்தது, காவல்துறையினர் எப்படி அதில் ஈல்டானாங்க, அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனுடைய பிரதிநிதியாக எஸ்ஜே சூர்யா தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நேர்மையாக நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இது தவிர கல்யாணி பிரியதர்ஷன், அப்புறம் பிரேம்ஜி, கருணாகரன், இன்னும் பலர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. விஜயுடைய அப்பா எஸ்ஏசி முதல்வராக மீண்டும் மீண்டும் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறக்கிறார். அது மட்டும் இல்லை, கதையின் நாயகனாக இருக்கிற சிம்பு அவர்கள் ரொம்ப சூப்பராக இப்போ இந்த நாட்டில் மீண்டும் மீண்டும் எங்கள் மேலே தீவிரவாதின்னு முத்திர குத்தாதீங்க, தீவிரவாதின்னு முத்திர குத்தாதீங்கன்னு சொல்லி லூப்பில் மதச்சிறுபான்மையினர் இன்னும் பலர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொது சமூகத்திற்கு அது காதில் கேட்ட மாதிரி தெரியல. இந்த படத்தில் டைம் லூப்பை இயக்குனர் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தியிருக்கிறாரோ அப்படின்னு கூட என்ன தோன்றியது. மீண்டும் மீண்டும் அழுத்தமாக தீவிரவாத முத்திரையை குத்தாதீர்கள், உங்கள் அரசியல் நோக்கத்திற்காக மத சிறுபான்மையின் மீது நீங்கள் குத்துகிற இந்த தீவிரவாத முத்திரை, அதை காலங்காலத்திற்கு பல தலைமுறைக்கு அவங்களால அதிலிருந்து விடுபட முடியல அப்படிங்கிறதையும் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. இயக்குனருக்கும் அவருடைய குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் முக்கியமான எலமெண்ட் யுவன் சங்கர் ராஜா. வழக்கமாக படத்தில் அவர் இசையாக இருப்பார், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருப்பார். அந்த படத்தினுடைய சோலா, ஆன்மாவாக யுவன் சங்கர் ராஜா இருக்கிறார். அவருடைய குரல் படம் முழுக்க கேட்டபடி இருக்கிறது, மிக இனிமையாக இருக்கிறது. இதற்கு முன்னால் இளையராஜா அவர்களுடைய இசையை நாம் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். இளையராஜா அவருடைய அடுத்த தலைமுறை இந்த தமிழ் சமூகத்திற்கு எந்த செய்தியை காலத்தை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லியிருக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவாகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும், பிரேம்ஜி ஆகட்டும், அல்லது இந்த பக்கம் இருக்க இளையராஜாவாகட்டும், எல்லோருக்கும் யுவன் சங்கர் ராஜா மதம் மாறியது ஒரு பிரச்சனையாகவே இல்லை, அவரை நேசிப்பதில் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நிரூபித்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்துலேயும் அவங்க ஒரு தடவை நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. இது அவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் மதம் கடந்து நேசிக்கவே செய்கிறார்கள். அப்புறம் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் போலீஸ் அதிகாரி பேரை தப்பாக உச்சரிப்பார், அப்துல் காலித் அப்படிம்பார், இல்லை அப்படி காலிக், ஒழுங்காக தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லுது. என்னுடைய அடையாளம் இது அப்படின்னு வலியுறுத்தி கோருகிற ஒரு திரைப்படம். ஒரு தன்னலம் பிடித்த, பதவி வெறி பிடித்த, மதவாதம் பிடித்த, மதவெறி பிடித்த சிறு கும்பல் வெறுப்பை விதைக்க முயற்சி செய்திருக்கிறது.
செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம சமகாலத்தில் பார்க்குறோம். அவங்க எல்லாத்தையும் போங்கடா வெண்ணைகளா அப்படின்னு இந்த படம் சொல்லியிருக்குது. படத்தை எல்லோரும் குடும்பமாக திரையரங்குக்கு சென்று பாருங்கள்.